ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது பாம்பே ஹல்வா. பாம்பே ஹல்வானா அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருந்த மெத்தட் போய் இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா கடைகள்லையும் கிடைக்கிற ஒரு மெத்தட். அதை வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் டேஸ்ட்டில். ஏன்னா அந்த காலத்து பாம்பே ஹல்வா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச்சக்குன்னு சொல்லிட்டு அந்த க்ளூட்டன் இருக்கிறப்போ அந்த நெகிழும் தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சாப்பிட்றது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு சுவை. ஆனால் அது வந்து அவங்க வந்து மைதா மாவை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. மைதா மாவை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். நல்லா ஒரு 2 hours ஊறிய பிறகு நம்ம கையில் பிசைய அந்த பால் மட்டும் தனியாக வரும். கீழே வந்து கொஞ்சமாக ஒரு பசத்தன்மை இருக்கிறது ஒன்று கிடைக்கும். அது மட்டும் எடுத்து போட்டுருவோம். அதை ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அப்புறம் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சுலபமாக கிடைக்கிறதுனால கடைகள்லேயே மாற்றிட்டாங்க. நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு குயிக்கான பாம்பே ஹல்வா எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ப்ளஸ் வந்து இதனுடைய மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்கள். பாம்பே ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் எடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கு தேவையான அளவு நெய். இது 1.5 கப் அளவு, இல்லைன்னா 2 கப்பு கூட போடலாங்க. ஸ்வீட்னஸ் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி குட்டியாக குறைச்சியாக சேர்த்துக்கலாம். இங்கே நான் வந்து மெலிசா சீவிய பாதாம் பருப்பு வச்சுருக்கேன். இந்த குங்குமப்பூ வந்து கொஞ்சம் சூடான தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேங்க. இந்த கலரே தான் நான் வந்து வேறு ஆர்டிஃபிஷியல் கலர் போட போகிறது இல்லைங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கேசரி கலர் சேர்த்துக்கலாம். கடைகள் எல்லாம் போடுவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறதுனால இதை சுடு தண்ணியில் போட்டு வச்சா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி ஊறி நல்ல கலர் வந்துடும். இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். கேஷ்யூ நட்ஸை பாதாமை மெல்லிஸா எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்லைசர் வந்து இப்போ கடைகளில் வந்து ரொம்ப சுலபமாக கிடைக்குது. இது பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து கேஷ்யூ நட்டு. இது ஆல்ரெடி வந்து நான் பாதாமை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாதாம் ஸ்லைஸ் பண்ணுறது எப்படின்னாக்கா, பாதாமை வந்து சுடு தண்ணியில் போட்டுட்டு தோல் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறப்பே நம்ம இந்த ஸ்லைசரில் பண்ணாக்கா இந்த மாதிரி தின்னா இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணிக்கணும். நம்ம வந்து மைக்ரோவேவ் அவனில் வைக்கலாம், இல்லைன்னா வெயிலில் வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும், அதாவது அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் ரூமில் வச்சுட்டு கொஞ்சம் காத்தாட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மைக்ரோவேவ் அவனில் வைக்கலாம். அப்போ தான் ட்ரை ஆகும், இல்லைன்னா ரோஸ்ட் ஆகிடும். இது வந்து முந்திரி பருப்பை வந்து எப்படி பண்ணுறதுனாக்கா, நம்ம தண்ணியில் ஊற வைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு துணியை ஈரம் பண்ணிக்கோங்க. அதில் வந்து முந்திரி பருப்பை போட்டுட்டு ஈரத்துணியில் சுற்றி வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours இப்படி சுற்றி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈரத்தன்மை வந்து அந்த முந்திரி பருப்பு வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பு ஈரமாயிடும். அப்போ தான் வந்து நம்மளால் ஸ்லைஸ் பண்ண முடியுங்க. கெட்டியாக இருக்கிறப்ப ஸ்லைஸ் பண்ணால் வந்து ஈவனாக ஸ்லைஸ் வராது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் நட் ஸ்லைசர்ஸ் வருதுங்க. நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால் நம்ம வாங்கினது. ரொம்ப வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்லைசர் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், கவனம் தேவை. இது பாருங்கள், நான் இது மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேஷ்யூ நட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி தின்னா ஸ்லைஸ் பண்ணதை மைக்ரோவேவ் அவனில் வந்து ஃபுல் ஹையில் வைக்கலைங்க. அதாவது வந்து 900 watts, அப்புறம் 720, அப்புறம் 540 வரும். இந்த 540 மீடியமில் வச்சுட்டு 2 minutes வச்சு எடுத்தேன். இப்போ பாருங்கள், இது வந்து நிறம் மாறலை. அதே நேரம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, லேசாக கிறிஸ்பாக இருக்குது. ரொம்ப வந்து ப்ரௌன் ஆக விடலை. இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ஹல்வாக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன். இதையும் பாதாமையும் ரெண்டையும். பாம்பே ஹல்வா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன், அளந்தது. இப்போ இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். போட்டு வந்து இந்த கப்பில் மெஷர் பண்ணியிருக்கேங்க. அதனால் இதே கப்பில் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிடுறேன். வாட்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எப்போதுமே வந்து லிக்விடில் வந்து சாலிட் போடக்கூடாது. அந்த மாதிரி இது பவுடர் இருக்கிறப்போ அது மேலே தண்ணி ஊற்றி கரைச்சா கட்டி தட்டாமல் கரைக்கலாம். இந்த பக்கம் சர்க்கரை போடுறேன். 1.5 பங்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த சர்க்கரை முழுதும் கரையிற வரைக்கும் நம்ம கலந்து விடணுங்க. நல்லா கரைஞ்சி கொதி வரணும். ஒரு லேசான கம்பி பதம் வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த டைத்தில் தான் நம்ம இதை ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும். ஓரளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக கிடைக்கும். எப்போதுமே அந்த குங்குமப்பூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலரினுடைய மகரந்தம் இங்கே எல்லாருக்கும் தெரியும். சாஃப்ரன் ஃப்ளவர்ஸ், அதனுடைய மகரந்தம்.
இந்த மகரந்தத்தை வந்து அவங்க எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங், அதாவது சூரிய உதயத்துக்கு முதல்ல கைப்படாமல் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அதை வந்து ஒவ்வொன்றா மத்தியிலேருந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவருக்குள்ளே இருந்து அதை எடுப்பாங்க, நிழல்லையே உலர வைப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் அது கிடைக்கும். வருஷம் முழுவதும் வந்து விளைவிக்க முடியாது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அந்த சாயில் ரொட்டேஷன் மெத்தடில் இருக்கும். ஒரு பர்டிகுலர் சாயிலில் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது அடுத்த 2-3 வருஷம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்னொரு சாயிலில் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அது வரும். அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் மெத்தடில் தான் பண்ணால் தான் அந்த மகரந்தம் நல்லா வரும். இது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். பொதுவாக இதில் கலப்படம் அதிகமாக இருக்கும். கலப்படம் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, இது வந்து இங்கே தண்ணியில் போட்டிங்கன்னா உடனே நிறம் வந்துச்சுனாக்கா அது கலப்படம். 1 மணி நேரம் கழிச்சிட்டு நிறம் வந்ததுனாக்கா அது ஒரிஜினல். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சிங்கனாக்கா அடுத்த 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கலர் வந்திருக்கும். அதை தண்ணி வடிச்சிட்டு மறுபடியும் சுடு தண்ணி போட்டிங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கும் நீங்கள் அதை எடுத்துட்டு திரும்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா நிறம் வரும். அதுதான் அந்த மகரந்தத்தினுடைய ஒரு நல்ல தன்மை. சாஃப்ரன், அதனுடைய குங்குமப்பூனுடைய மனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இது வந்து மிகவும் மிக வந்து காஸ்ட்லி. இப்போ இது வந்து இதில் சேர்க்குறேன். எல்லா ஸ்வீட்ஸுக்கும் ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். அதில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஊற்றிடுறேன். இப்போ நான் வேறு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பொதுவாக கடைகளில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து அந்த கலர் சேர்த்து தான் கிடைக்கும். அந்த கலர் தான் ஒரு அட்ராக்ஷன் வச்சுக்கோங்களேன். எப்போயாவது ஒரு நாள் அளவோடு சாப்பிட்றப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அதுவே வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் வந்து ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியில் வந்து கலர் சேர்த்துருப்பாங்க, மற்ற நிறைய இதுக்கு வந்து கலர் சேர்த்துருப்பாங்க. அந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிறைய நிலைமைகள் இருக்குது. அதை வந்து நிறைய பேன் பண்ணியிருந்தா கூட யாருமே வந்து கேட்கறதில்ல. அந்த விஷயம் வந்து இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வருது. நிறைய பேர் வந்து இப்போ கேரட் ஜூஸ் போட்டு, பீட்ரூட் ஜூஸ் போட்டு, அந்த சங்கு புஷ்பத்தினுடைய நிறம், அந்த மாதிரி நேச்சுரலாக செம்பருத்தி பூனுடைய நிறம், அந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்கிறது ஒரு வீடுகளில் பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல மாற்றம் தான் நினைக்கிறேன் நான். இப்போ இது பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு லேசான அதாவது கம்பிப்பதம் வரட்டும். அப்போ தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும் நம்மளுக்கு. இதுக்கு வந்து இந்த வாட்டர் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து சக்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் எக்ஸ்பேண்ட் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து அது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. அதாவது 1 பங்கு கார்ன்ஃப்ளவர்னாக்கா கிட்டத்தட்ட 2 இல்லைன்னா 3 படங்கு வந்து நம்மளுக்கு வந்து தண்ணீர் தேவை. அது வந்து நம்ம பால் சேர்த்து செய்கிற ரெசிபியாக இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த சேர்த்து ரெசிபியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாஃப்டாக ஹல்வா மாதிரி வேணும்னாக்கா 3 மடங்கு போடலாம், இல்லை கொஞ்சம் ஹார்டாக வேணும்னாக்கா 2.5 மடங்கு போடலாம். இதில் 1 கரைய வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர், மீதியை வந்து இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இது வந்து பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு இன்னும் கம்பி பதம் வரல. ஆனால் அதுக்கு முதல் ஸ்டேஜ் பிசுபிசுப்பு வந்துருச்சு. ஒரு அரை கம்பி பதம் மாதிரி வந்துருச்சுங்க. லேசான ஒரு நார் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் விடாமல் கலந்து விடணும். அது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் பாருங்கள். எப்போயுமே நம்ம இந்த மாதிரி ஹல்வா எல்லாம் பண்ணுறப்போ அதை செட் பண்ணுறதுக்காக ஒரு இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நான் ஒரு கிண்ணத்தில் வந்து நெய் பூசி வச்சுருக்கேன். நம்ம எந்த அளவு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இது பாருங்கள், விடாமல் கலக்க 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 அது கொஞ்சம் அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவுங்கிறப்ப வந்து சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து பளபளப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா அதிகப்படியான நெய் கூட தேவை கிடையாது. இப்போ பாதாம் அல்வா அதெல்லாம் செஞ்சால் நிறைய தேவைப்படும். இதில் அந்த அளவுக்கு தேவைப்படாது. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. பாதி இதில் போட்டுறேன், மீதி இதில் வந்து அடியில் போட்டுக்கலாங்க. பாதாம் பருப்பில் கொஞ்சம் இதில் போட்டுறேன். பொதுவாக இதுக்கு நட்ஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் பார்க்குறப்பே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதில் எல்லா நட்ஸும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கலஞ்சி விட்றேன் பாருங்கள். நான்ஸ்டிக் எடுத்துருக்கேன். நம்ம ரெகுலர்
திக்கு வானொலி எடுத்துருந்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கலக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி ஹல்வா எல்லாம். இப்போ அங்கே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா அப்படியே ஒன்று சேர்ந்து வருது அந்த சூட்லேயே. நம்ம கையில் தொட்டு பார்க்கணுங்க, எந்த அளவு வந்து நம்ம ஒட்டாமல் வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் 2-3 டீஸ்பூன் தான் நெய் போட்டேன். கடைங்களில் வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாசனை வரும். ஒரு சிலர் வந்து நெய் போடாமல் எண்ணெய் போட்டு செய்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க வந்து அந்த செகண்ட் குவாலிட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமான முறையில் பாம்பே ஹல்வா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. எல்லோருக்குமே வந்து இந்த சுலபமான மெத்தட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டது வந்து பொதுவாக எல்லாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு பண்ணணும், இப்போ இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்குன்னு இப்போ ஒரு 1/2 கப் மெஷர்மெண்ட் எடுத்திங்கனாக்கா இந்த சைஸ் இருக்கிற ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இப்போ அதிகமாக பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கோங்க. எப்போவுமே முதலே நெய் பூசி வச்சுக்கோங்க. ஹல்வா பண்ணுறப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் தேவை. விடாமல் கலந்து விடணும், அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா அது கடைசி வரைக்கும் அடிப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் கவனம் தேவை. எப்போ வந்து அது ஸ்டிக் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நம்ம நெய் விட ஆரம்பிச்சிடணுங்க. இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான நெய் விட வேண்டிய அவசியம் இருக்காது. வேறு வானிலைனாக்கா அது ஒட்டுறதுனால நம்ம நெய் விட வேண்டியிருக்கும். அது கடைசியில் வந்து நெய் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனாக்கா நீங்கள் அது கலந்து விட்டுட்டு அந்த அல்வாலேருந்து அந்த நெய்யை வந்து தனியாக பிரித்து எடுத்து வேறு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு தனியாக ஒரு சின்ன கவரில் வந்து சுற்றி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் செப்பரேட் பண்ணிவிட்டு வைங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு அகலமான ஒரு கண்டெய்னரில் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வைங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு.